Hello friends, welcome to Mithuntips. எப்போதுமே ஒரே மாதிரி துவரம் பருப்பு சேர்த்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சு போர் அடிச்சிச்சா? ஸோ இந்த மாதிரி பச்சை பயிறு சேர்த்து சூப்பரான ஒரு பச்சை பயிறு சாதம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும், சுவையும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. இந்த சாதத்தோட டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறதே இந்த சீரகமும் பூண்டும் தான். ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்க பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட மறுபடியும் அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்க போகிறோம். பச்சை மிளகாயை இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துனோம்னா நம்ம சாதத்தில் ஃபுல்லாக அந்த சீட்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் சாதத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி தக்காளி சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். பச்சை பயிறு மட்டும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க, அப்போ தான் சாஃப்டாக குக் ஆகும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பச்சை பயிருக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு சாதம் இப்படி சேர்த்தும்போது நல்லா உதிரியாகவும் கிடைக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் குக் ஆயிரும். பச்சை பயிறு மட்டும் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதத்தோடு சேர்ந்து வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பும் தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு எப்பயும் போல் ஒரு 3 சவுண்ட்ஸ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாதம் இன்னுமே டேஸ்டி ஆக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக தேங்காய் துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த சாதத்து கூட, அதாவது நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் துண்டுகள் சேர்த்து நம்ம மூடி வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ டேஸ்டியான பச்சை பயிறு சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது கூட அப்படியே மேலே நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் சாதம் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைமிங்லாம் எடுத்துக்காது. அட் த சேம் டைம் நல்ல டேஸ்டியான ஒரு சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.